தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலே பார்த்தீங்கன்னா கோழிகள் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழிகள் எல்லாமே நெல் மேய்ஞ்சிட்ருக்காங்க. காலையில் திறந்து விட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம நெல்லை போட்டு விட்டுருவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கோழிகளும் வந்து தரையில் நெல்லை தூவி விட்டுருக்கோம். எல்லா கோழிகளும் நெல்லை மேய்ஞ்சிட்ருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா கோழிகளை ஒரு 7 மணி அளவிலேயே திறந்து விட்டுருவோம். நெல்லை மேய்ஞ்சிட்டு அவங்கவுங்க இங்கே ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மேயிற கோழிகள் பார்த்திங்கன்னா மேயும். நம்மளோட புட்களை மேயிற கோழிகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புட்களை மேய்ஞ்சிட்ருக்குங்க. நெல்லை மேயிறது மேயும், தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கும். ஒரு 11 மணி அளவில் பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து முட்டையிட துவங்கிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வந்து முட்டையை எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி அளவில் முட்டையை எடுப்போம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி நம்ம முட்டைகளை கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே எந்த கோழிகளும் போடாது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1-2 முட்டைகள் இருக்கும். நம்ம அதை எடுக்க மாட்டோம். அது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி காலையில் கூண்டை திறந்து விட்டேன். இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கூண்டில் ஒரு முட்டை கூட கிடையாது. ஒரு நாள் இருக்கும், இருக்காது. அதிகபட்சமாக 3 மணி. நமக்கு பார்த்திங்கன்னா இதில் வேலைன்னு பார்த்திங்கன்னா இதில் எந்த வேலையுமே இருக்காது. காலையில் திறந்து விடுறோமா, அதுக்கேற்ற தீனி போட்டுருவோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லா கோழிங்களும் அங்கங்கே போய் அதோட இடத்துல அடங்கிடும். நம்ம போயிட்டு கூண்டை மூடிட்டு வரது மட்டும்தான் நம்ம வேலை. நம்மளோட வேலையே இருக்காது. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கும். இந்த 2 மணி நேரம் நம்ம இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாத வருமானமாக இருந்தாலும் சரி, நமக்கு தினமும் வர வருமானமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கரெக்டாக கிடச்சிரும். நம்ம மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மாதம் 15,000 வருது. நம்மளோட செலவெல்லாம் போக மாதம் 15,000 வருது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் 30, 40, 50 எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதிலேருந்து நான் கம்பெனிக்கு போகாமல் இதையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் மாதம் 40,000 வருமானம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கம்பெனிக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை. ஸோ அதனால் கோழிகள் எல்லாம் கம்மியாயிருச்சு. நிறைய கோழிகள் இறந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது வருமானம் கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் புதுசாக இதை டெவலப் பண்ணி தான் இந்த ரேஞ்சுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேலும் இதை படிப்படியாக டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 100 கோழி குஞ்சுகள் பொரிக்கிறதுக்காக இன்குபேட்டரில் ஏற்றி வச்சுருக்கோம். அது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பொரிச்சிரும். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் அடுத்து வர வீடியோவில் காட்டுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.